டிவிகே பிஜேபியோட பி டீம் தளபதி அமித்ஷா சொல்லி தான் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. டிவிகே என்டிஏவோட கூட்டணி இன்னும் என்னென்னலாம் உருட்டுனீங்கடா. ஒரு நிமிஷத்தில் நானே நம்பிட்டேன் இதெல்லாம் உண்மையாக இருக்குமோன்ட்டு. அந்த அளவுக்கு உருட்டிட்டீங்க. ஆனால் எனக்கு இஃப்தார் நோன்பு திறப்பு விழாவில் தளபதி தெளிவாக ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காரு. எந்த சூழ்நிலையிலையும் மதச்சார்பற்ற நிலையிலேருந்து மாற மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, எப்போதும் பிஜேபிங்கிற ஒரு மதவாத கட்சியோட கூட்டணி கிடையாதுங்கிறது தான் இதோட அர்த்தம். அதை தெளிவாக சொல்லியிருக்காரு இன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இப்போது இன்னொரு டாக் ஓடிட்டுருக்கு. தளபதிக்கு ஓட்டு வரும் ஆனால் சீட்டு வராது. இவர் ஓட்டை பிரிப்பார், இந்த கட்சியோட ஓட்டை பிரிப்பார்னு இவன் சொல்கிறான், அந்த கட்சியோட ஓட்டை பிரிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். எங்களோட பிளானே என்னென்னா, எல்லா கட்சியோட ஓட்டுலேருந்தும் கொஞ்சத்தை பிரித்து ஆட்சி அமைக்கிறது தான் எங்களோட பிளானே. எல்லா கட்சியிலையும் எங்கள் தளபதிக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. இவ்வளோயா ஒரு ஸ்டெப்பு மேலே போய் எல்லா கட்சியோட தலைவர்கள் வீட்லேயும் எங்கள் தளபதிக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. இது உண்மையாக என்னன்னு செக் பண்ணி பாருங்கள். வீட்டில் போய் கூட உங்கள் வீட்டில் இருக்க பசங்கள்கிட்ட போயிட்டு கேட்டு, யாருக்குப்பா இந்த எலெக்ஷனில் ஓட்டு போட போகிற, நீ யார் ஃபேன்பான்னு சொல்லிட்டு கேளுங்க. ஃபஸ்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கருத்து கணிப்பெல்லாம் சொல்லுங்கள். இந்த ஓட்டை பிரிக்கிறதுக்காண்டி தொடங்கப்பட்ட கட்சியெலாம் நம்ம கட்சி கிடையாது. அதுக்குன்ட்டு தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கட்சிகள் உலாவிட்டுருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காசு வாங்கிட்டு ஜெயிக்கவும் ஆள் இருக்குது, காசு வாங்கிட்டு தோக்கவும் ஆள் இருக்குது, காசு வாங்கிட்டு தோக்கடிக்கவும் ஆள் இருக்குது. இதுக்குன்னே ஒரு ஜீவன் ஒரு 15-20 வருஷமாக கட்சி நடத்தி தனியாக போட்டி போட்டுட்ருக்கு. அந்த சீன்லாம் இங்கே வேணாம். அந்த சீன்லாம் சீக்கு இன்கு நடுவில் மாவை போட்டு அவர்கிட்ட வச்சுங்க, சரியா? நம்ம ஜெயிக்கிறதுக்காண்டி ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சி மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காண்டி தொடங்கப்பட்ட இயக்கம். உங்களோட கருத்து திணிப்பெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடாது. எனக்கு ஒரு சின்ன குறை இருந்துச்சு. நம்ம தளபதி ஒரு டிவி சேனல் அவர் கட்சிக்குன்னு தனியாக ஆரம்பிக்கலையே, டிஎம்கே ஏடிஎம்கேலாம் ஒரு சேனல் வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குறை இருந்துச்சு. யோசித்து பார்த்தா தான் தெரியுது, அவரை பற்றி நியூஸ் போட இத்தனை சேனல் இருக்கும்போது எதுக்கு அதுக்கு தனியாக வேஸ்ட்டாக செலவு பண்ணிட்டு. எந்த நியூஸை திறந்தாலும் விஜய் இதை பண்ணார், விஜய் அதை பண்ணார், விஜய் கூட இவங்க கூட்டணி, விஜய் கூட அவங்க கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு வெறும் விஜய் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம தான் ஹெட்லைனுங்கிறப்ப எதுக்கு நம்ம தனியாக ஒரு நியூஸ் சேனலாக ஆரம்பிச்சுக்கிட்டு